இனி குக்கிங் ரொம்ப ஈஸி. இந்த டிப்ஸ் போதும் பகோடா தயார். கைப்பிடியில் வெந்தயக்கீரையுடன் கோவக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் ஆகியவற்றை பொடி பொடியாக நறுக்கி இதனுடன் மைதா, பொட்டுக்கடலை மாவு, வினிகர், மிளகு, சீரகத்தூள், உப்பு சேர்த்து கெட்டியாக பிசைந்து இந்த மாவை கொதிக்கும் எண்ணெயில் கிள்ளி போட்டு பொரித்தெடுத்தால் சத்தான கலர் பகோடா தயார். கிச்சடி செய்தால் ருசியாக இருக்கும். 1 கப் ஓட்ஸுடன் ஊற வைத்த பாசிப்பருப்பு, சிறிதளவு வேர்க்கடலை, பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், பச்சை மிளகாய் போன்றவற்றை நறுக்கி எண்ணெயில் நன்றாக வதக்கி கிச்சடி செய்தால் ருசியாக இருக்கும். சீக்கிரம் வெந்துவிடும். பீன்ஸ், அவரைக்காய் போன்றவற்றை அவசரமாக சமைப்பதற்கு வேக வைக்கும் பொழுது ஒரு துண்டு தக்காளி அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்து விட்டால் சீக்கிரம் வெந்துவிடும். சாலட் வகைகளுக்கு அன்னாசி பழத்தை பயன்படுத்தும் பொழுது அதை துண்டுகளாக வெட்டி சர்க்கரை கலந்த நீரில் 10 நிமிடம் வேக வைக்க வேண்டும். பிறகு எடுத்து பயன்படுத்தினால் வாசனையும் சுவையும் அசத்தலாக இருக்கும். மண் நீங்கி சுத்தமாக இருக்கும். புதினாவை நறுக்கிவிட்டு கழுவினால் அதில் உள்ள சத்து வாசனைகள் குறைந்துவிடும். ஆதலால் அதை கழுவிவிட்டு தான் நறுக்க வேண்டும். மல்லித்தலையை நறுக்கிவிட்டு கழுவினால் அதில் இருக்கும் மண் நீங்கி சுத்தமாக இருக்கும். சப்பாத்தி, பூரி போன்றவற்றை செய்ய முற்படும் பொழுது அவற்றை திரட்டி தயாராக வைத்துக்கொண்டு அடுப்பை பற்ற வைத்தால் சட்டென்று செய்துவிட்டு வியர்த்து வழியாமல் வெளியே வந்துவிடலாம். எரிபொருளும் வீணாகாது. கரை போயே போச்சு. வாழைப்பூவை நறுக்கினால் கையில் கரை படியும். அதற்கு வினிகர் கலந்த நீரில் கையை கழுவினால் கரை போயே போச்சு.